கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் நம்மை கடந்த 5 மாதங்களாக பாதுகாத்து இந்த ஆண்டில் 6வது மாதத்தில் தேவனாகிய கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். அவர் நம்மை பாதுகாத்து பராமரித்து ஒரு குறைவில்லாதபடிக்கு தேவன் நடத்தியிருக்கிறார். நல்ல சுகத்தை கொடுத்திருக்கிறார், நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறார். ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையாக இருந்து தேவன் நம்மை நடத்தியிருக்கிறார். ஏமே, கர்த்தர் நம்மை நடத்தியிருக்கிறார். இந்த மாதத்திற்கான தேவனுடைய வார்த்தை நமக்கு தேவை. ஒவ்வொரு மாதமும் ஆண்டவருடைய வார்த்தையை பிடித்து கொண்டு அந்த வார்த்தையின் மேல் நம்பிக்கை வைத்து அந்த வார்த்தையின்படியே நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நம்மை நடத்துவார் என்று விசுவாசிக்கிறோம். அப்படி விசுவாசிப்பது நல்லது. ஆனால் தேவனுடைய வார்த்தைக்கு முழுமையை நம்ம கீழ்ப்படியும் போது தேவனுடைய வார்த்தையானது நம்மை ஆசீர்வாதத்திற்கு நேராக நடத்தி செல்லுகிறது. இந்த மாதத்திற்கான ஒரு வார்த்தையை வாசிக்கலாம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் அதனுடைய 31வது வசனம் நம்ம வாசிக்க போகிறோம். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று வேதம் சொல்லுகிறது. குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும். ஆயத்தமாக்கப்படும் என்ற வார்த்தை நம்ம வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த உலகத்தில் ஒரு காரியத்தில் நம் ஜெயம் பெறுவதற்கு நம்முடைய ஆயத்தம் அவசியம். யுத்தத்திற்கு எப்படி குதிரை யுத்தத்திற்கு ஆயத்தமாக்கப்பட வேண்டுமோ அதுபோல தேவனுடைய வார்த்தையின் ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு நாம் ஆயத்தப்பட வேண்டும் என்று இந்த வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆயத்தம் இல்லாமல் தேவன் எந்த காரியத்தையும் செய்வதில்லை என்று நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். மனிதர்களாகிய நாம் அவருடைய சமூகத்தில் அவரை விசுவாசித்து அவருடைய வார்த்தையின் மேல் நம்பிக்கை வைத்து ஒவ்வொரு காரியத்திற்கும் ஆயத்தப்பட வேண்டும். ஒரு காரியம் செய்வதற்கு முன்பாக இந்த காரியத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நீங்கள் ஆயத்தமாய் ஜெபிக்க வேண்டும். ஆயத்தம் இல்லாமல் ஒரு காரியத்துக்கு ஆயத்தப்படாமல் ஒரு காரியத்திற்கு உபவாசித்து ஜெபிக்காமல் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆயத்தப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். எதற்காக? தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு, தேவனுடைய ஜெயத்தை பெறுவதற்கு. இந்த மாதம் கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்க போகிறார். இதுவரையும் எந்த காரியத்தில் தோல்வியை நீங்கள் கண்டீர்களோ அந்த காரியத்தில் ஒரு ஜெயத்தை தரப்போகிறார். அதற்கு ஒரு ஆயத்தம் தேவை என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் பெலிஸ்தியனாகிய அந்த கோலியாத் 40 நாள் வந்து நின்று இஸ்ரவேல் ஜனங்களை நிந்தித்து பேசுகிறான். என்னோடு கூட யாராகிலும் வந்து யுத்தம் பண்ணுங்கள் என்று சொல்லி. ஆனால் அவனோடு கூட போய் யுத்தம் பண்ணுவதற்கு ஒருவரும் ஆயத்தப்படலை. சவுல் ராஜா கூட அங்கே இருக்கிறார், யுத்த வீரர்கள் இருக்கிறார்கள், ஆனால் ஒருவரும் ஆயத்தப்படவில்லை. தன் சகோதரர்களுக்காக உணவு கொண்டு போன தாவீது, போர்க்காலத்தில் நின்று அந்த இராணுவத்தில் இருக்கிற தன் சகோதரருக்கு உணவு கொண்டு போன தாவீது இந்த வார்த்தை கேட்கிறான். கோலியாத்து பேசுகிற வார்த்தை கேட்டபோது இவன் ஆயத்தப்படுகிறான். இவன் என்ன ஆயத்தப்படுகிறான்? நான் போய் அவனோடு யுத்தம் பண்ணுவேன் என்று ஆயத்தப்படுகிறான். ஆயத்தப்பட்டு இவன் போகும்போது அங்க இருக்கிற எல்லாரும் தடை செய்கிறார்கள். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு காரியத்திற்கு ஆயத்தப்படும் போது
தடை செய்யக்கூடிய ஜனங்கள் அதிகமாக இருப்பார்கள். உங்களை ஊக்குவித்து, உங்களை உற்சாகப்படுத்தி நீங்கள் ஜெயம் பெற முடியும். நீங்கள் வெற்றி அடைவீர்கள். உங்கள் வாழ்க்கையில் நல்ல எதிர்காலம் அடைவீர்கள். உங்களுக்கு தேவன் ஒரு நல்ல ஆசீர்வாதத்தை கொடுப்பார். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து ஜெயத்தை உங்களுக்கு தருவார். சோர்ந்து போகாதீங்க. தொடர்ந்து நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறுங்கள் என்று சொல்லுவதற்கு ஒரு சிலர் தான் இருப்பார்கள். பாருங்கள், அவங்க சகோதரர் மட்டுமல்ல, அங்கே இருக்கிற அத்தனை பேரும் சொல்கிறாங்க, நீ போகாத. அவன் எவ்வளோ உயரமாக இருக்கிறான் பாரு, அவன் எவ்வளோ பெரிய ஆளுன்னு பாரு, நாங்களெல்லாம் இந்த போர்க்களத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறோம், நீ போகாதென்று அவன் ஆயத்தப்பட்டாலும் அவன் ஆயத்தத்தை தடை செய்கிறார்கள். அவனுடைய வெற்றிக்கு தடை போடுகிறார்கள். அவன் போய் கோலியாத்தை நான் முறியடிப்பேன் என்று சொன்னாலும் அவனுடைய உற்சாகத்தையும் அவனுடைய விசுவாசத்தையும் தடை செய்வதற்கு தான் அங்கே இருந்தார்கள். கொஞ்சம் ஆட்டை யார் வசமாக விட்டுட்டு வந்த, நீ போய் அந்த ஆட்டை பாரு அப்படின்னு சொல்லி அவங்க சகோதரங்க அவன் அப்படி சொல்கிறாங்க. நாங்கள் யுத்த வீரருங்க, நாங்களே போகாமல் உட்காந்துருக்குறோம். இவங்க போல ஒருத்தர் கூட ஆயத்தப்படுத்தலை. ஏன் நான் போவேன்னு ஒருத்தரும் ஆயத்தப்படலை. எல்லாரும் பயந்து உட்காந்துருக்கிறாங்க. நான் அவனை போய் அடித்து கொல்லுவேன் என்று ஆயத்தப்படுகிற மனிதனை தடுக்கிறார்கள். இதான் உலகம். கிறிஸ்துவுக்குள்ள ஒரு வெற்றி வேண்டுமானால், தேவன் உங்களுக்கு ஒரு ஜெயத்தை கொடுக்க வேண்டுமானால், நீங்கள் ஆயத்தப்படாமல் ஜெயம் பெற்றுக்கொள்ள முடியாது. தாவீது யுத்தத்திற்கு ஆயத்தப்பட்டான், புறப்பட்டான். ஆண்டவருடைய நாமத்தை விசுவாசித்து ஆயத்தம் என்கிற கேடகத்தை எடுத்துக்கொண்டான். அவன் போனான். இயேசுவின் நாமத்தினால அவனை நான் மேற்கொள்ளுவேன் என்று சொல்லி கடந்து போய் அடித்தான். கர்த்தர் அங்கே அவனுக்கு ஜெயத்தை கொடுத்தார். ஆயத்தப்படாமல் ஜெயம் பெற்றுக்கொள்ளவே முடியாது. இன்றைக்கு சிலர் ஆயத்தப்பட்டு புறப்பட்டு போனாலும் சிலர் எப்போதும் அவிசுவாசமான வார்த்தைகளை பேசி, இது உன்னால் முடியாது, உன்னால் ஆகாது அப்படின்னு உங்களை டிஸ்கரேஜ் பண்ணுற நபர்கள் தான் உங்கள் கூட இருக்கிறாங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருங்க. கர்த்தருடைய பிள்ளைங்க விசுவாசம் இருந்தால் உங்களை டிஸ்கரேஜ் பண்ணுறவங்களை பற்றி கொஞ்சம் சிந்திங்க. தாவீதை அங்கே ரொம்ப டிஸ்கரேஜ் பண்ணி பேசுகிறாங்க. அவனை என்கரேஜ் பண்ணலை, அவன் ஆயத்தத்தை தடுக்கிறாங்க. அவன் யுத்தத்திற்கு போக நினைத்தாலும் விடாமல் தடை செய்கிறாங்க. அவன் போராடி அவன் ஆயத்தத்தையும் அவன் முயற்சியும் கைவிடலை. தொடர்ந்து போராடி போய் கோலியாத்தை மேற்கொண்டான். நீங்களும் தொடர்ந்து போராடுங்கள். ஒவ்வொரு நாளும் ஆயத்தப்படுங்கள். நீங்கள் எந்த காரியத்திற்கு முயற்சி செய்கிறீங்களோ அந்த காரியம் கர்த்தருடைய பார்வையில் பிரியமாக இருந்தால் அதன் மேல் ஒரு ஜெயத்தை நீங்கள் பெற முடியும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த மாதம் ஜெயம் கொடுக்கிற ஒரு மாதம். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில், உங்கள் படிப்பில், உங்கள் வேலையில், உங்கள் பிஸ்னஸில், உங்கள் தொழிலில் எல்லாவற்றிலையும் கர்த்தர் ஜெயம் கொடுக்க போகிறார். பிள்ளைங்க படிப்பில் ஒரு ஜெயம் கொடுக்க போகிறார். படித்து ஒரு வேலை இல்லாமல் இருப்பீங்கன்னா உங்களுக்கு ஒரு வேலையை கர்த்தர் கொடுக்க போகிறார். நீங்கள் ஆயத்தப்பட வேண்டும். ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஆயத்தப்பட வேண்டும். தேவ சமூகத்தில் ஆயத்தப்பட்டு ஜெபிக்காமல், தேவ சமூகத்தில் ஆயத்தப்பட்டு காத்திருக்காமல் தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற முடியாது. இந்த வாழ்கிற இந்த உலகத்தில் பலவிதமான யுத்தங்கள் நமக்கு வருகிறது இல்லையா? வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகளோடு உங்களுக்கு போராட்டம் உண்டு. துரைத்தனங்களோடு உங்களுக்கு போராட்டம் உண்டு. மாம்சத்தோடு இரத்தத்தோடு மட்டும் அல்ல, வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகளோடு. அப்படியானால் நம்ம வாழ்கிற இந்த உலகத்தில் ஆபத்து நிறைந்த உலகம், யுத்தம் நிறைந்த உலகம், போராட வேண்டிய உலகம், உபத்திரவம் நிறைந்த உலகம். இந்த உலகத்தில் ஒவ்வொரு காரியத்திலும் நீங்கள் வெற்றி பெற்று மேலே கடந்து போவதற்கு ஆயத்தம் தேவை. யோசேப்பு சிறையில் இருக்கும்போது பானபாத்தன் கடத்தில் சொல்லுகிறான், நான் ஒரு தவறும் செய்யவில்லை என்று ராஜாவினிடத்தில் சொல்லும். அவன் அந்த சிறையிலிருந்து வெளியே வருவதற்கு ஆயத்தப்படுகிறான். சிறைச்சாலையே சாப்பாடு கிடைச்சிருச்சு. அங்கே சிறைச்சாலை தலைவனுடைய கண்களில் தயவு கிடைச்சிருச்சு யோசேப்புக்கு. அவன் வாழ்க்கையை, அவன் லைஃப் அங்கே தள்ளி இருக்கலாம். அங்கே சிறைச்சாலையிலையும் ஒரு மேன்மை அவனுக்கு இருந்துச்சு. ஆனால் யோசேப்பு அங்கிருந்து வருவதற்கு ஆயத்தப்படுகிறான். அவனுடைய ஆயத்தம்தான் தேவன் ஒரு நாள் அவனுக்கு சொப்பனத்தைக்கு விளக்கத்தை கொடுத்து பார்வோனின் சொப்பனத்தை விளக்கி
பார்வோனின் சமூகத்தில் எகிப்து தேசத்தில் உயர்ந்த ஸ்தானத்தில் கடந்து போனான். ஆயத்தம் இல்லாமல், நீங்கள் ஆயத்தப்படாமல் தேவன் உங்களுக்கு ஜெயம் கொடுக்க முடியாது. நீங்கள் ஜெபிக்கணும், வேதம் வாசிக்கணும், உபவாசிக்கணும், தேவ சமூகத்தில் ஒரு காரியத்துக்கு ஆயத்தப்படணும். நீங்கள் எந்த காரியத்தை எதிர்பார்க்கீங்களோ அதை தேவ சமூகத்தில் கொண்டு போய் சொல்லி அந்த காரியத்துக்கு நீங்கள் ஆயத்தப்பட வேண்டும். தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்தது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். தானியேல் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 28வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். தரியுவின் ராஜபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசுடைய ராஜபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. இந்த மாதம் காரியம் ஜெயமாய் இருக்கும் என்பதனால உங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிற ஒரு காரியம், தரிரு ராஜபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசுடைய ராஜபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. இந்த தானியேல் எப்படிப்பட்டவன்? தானியேல் யார்? எங்கிருந்து வந்தவன்? ஒரு நாட்டுக்குள்ள ஒரு ராஜாவினுடைய காரியம்தான் ஜெயமா இருக்க வேண்டும். ஒரு நாட்டிலே ஒரு அரசாட்சி செய்கிற அந்த ராஜாவுடைய காரியம்தான் அது ஜெயமாக இருக்க முடியும். ஆனால் தரிரு ராஜபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசுடைய ராஜபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது என்று சொன்னால், தானியேல் எப்படிப்பட்ட ஆயத்தமுடையவனாக இருந்தான்? இந்த ஜெயத்தை பெறுவதற்கு அவன் என்ன காரியங்களை செய்தான் என்பதை நீங்கள் தானியேலின் புஸ்தகத்தை 1ஆம் அதிகாரத்திலிருந்து வாசித்து பார்ப்பீங்கனால், தானியேல் பாபிலோன் தேசத்தில் சிறைப்பிடிக்கப்பட்ட வந்த இஸ்ரவேல் மக்களுக்குள்ள ஒருவன். நேபுகாத்நேச்சரால் எருசலேமினுடைய தேவாலயம் இடிக்கப்பட்டு அங்கு உள்ள ஜனங்கள் எல்லாம் சிதறடிக்கப்பட்டு அங்கு இருக்கிற மக்களை ஒரு சிலரை கொண்டு வந்து பாபிலோன் தேசத்தில் சிறைப்பிடித்து வைத்திருந்தார். அலங்கம் இடிக்கப்பட்டு விட்டது, தேவாலயம் இடிக்கப்பட்டு விட்டது. இந்த நிலையில இந்த காலத்துல தான் தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ எல்லாம் சிறைப்பிடிக்கப்பட்ட வந்தவர்கள். இவர்கள் விசேஷ கொஞ்சம் ஞானம் உடையவர்களாக இருப்பதனால அந்த நேபுகாத்நேச்சர் இவர்களை வேலையில கொண்டு வந்து அமர்த்துவதற்காக அந்த அரண்மனைக்கு இவர்களை கொண்டு வந்தார். அந்த நேபுகாத்நேச்சர் ஆட்சி முடிந்ததுக்கு பிறகு தரியுரு ராஜபார காலம் வருகிறது. இந்த தரியுரு ராஜபார காலம் வரும் பொழுது தானியேல் சில தீர்மானங்களை எடுக்க ஆரம்பித்து விட்டான். ஆரம்பத்திலே தானியேல் தன் தேவனை தேடவும், தன் தேவனிடத்தில் சகாயம் பெறவும், தன் தேவனிடத்தில் ஜெயம் பெறவும் ஒவ்வொரு நாளும் ஆயத்தப்படக்கூடிய ஒரு மனிதனாக அவன் காணப்பட்டான். வேலை ஸ்தலத்தில் தான் இருந்தான். அதே நேரத்தில் தேவனுக்கென்று வாழ்கிற ஒரு வாழ்க்கையும் அவன் வாழ ஆரம்பித்திருந்தான். பாருங்கள், எல்லாம் கவனிங்க. முதல்ல அவனுக்கு வைக்கப்படுகிற உணவில் ஒரு தீர்மானம் எடுக்கிறான். என்ன தீர்மானம் எடுக்கிறான்? நான் ராஜாவின் போஜனத்தினால் தன்னை தீட்டுப்படுத்தி கொள்ள ஆகாது என்று சொல்லி அங்கே அந்த தலைவனிடத்தில் போய் எனக்கு இந்த சாப்பாடு வேணாம், எனக்கு மரக்கறி கொடுங்கன்னு சொல்லி கேட்கிறான். தேவன் அந்த தலைவனிடத்தில் தயவை பாராட்டுகிறார், இரக்கம் பாராட்டி அவன் ராஜாவின் போஜனத்தால் தன்னை தீட்டுப்படுத்தாமல் தேவனுக்காக வாழ ஆரம்பிக்கிறான். தேவனுக்காக வைராக்கியமாக இருக்கிறான். அவன் 2வது எதற்காக ஆயத்தப்பட்டான் என்று சொன்னால், முதலாவது தீர்மானம் தன்னுடைய சரீரத்தில் தன்னை தீட்டுப்படுத்தி கொள்ளக்கூடாது என்பதாக தனக்காக ஒரு காரியத்தை அவன் ஆயத்தப்படுத்தி அதற்கு ராஜாவினிடத்தில் போய் கேட்குறான். பிரதானியினுடைய தயவு அவனுக்கு கிடைக்கிறது. பிரதானி தலைவனிடத்தில் போய் கேட்குறான், தயவு கிடைக்குது. கிடைச்ச உடனே அவனுக்கு நல்ல சாப்பாடு, அந்த அவன் விரும்பின சாப்பாடு கிடைக்கிறது. பிறகு அங்கே என்ன நடக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவன் தொடர்ந்து அப்படி இருக்கும் பொழுது இவன் பிரகாசமானவனாக இருந்தான். 100க்கும் மேலான ஒரு மக்களுக்கு மேலே இவன் ஒரு தலைவனாக தானியேலை அங்கே அங்கீகரிக்கிறார்கள். தானியேல் அப்படிப்பட்ட ஒரு மனுஷனாக அவன் உண்மையின் நிமித்தம், அவன் பரிசுத்தத்தின் நிமித்தம், அவனுடைய ஒழுக்கத்தின் நிமித்தம் நான் வேலை செய்கிற இடத்துல அவனுக்கு ஒரு உயர்வு உண்டாகிறது, ப்ரமோஷன் கிடைக்கிறது, அவனுக்கு மேலே கடந்து போகிறான், அப்போ உயர்த்தப்படுகிறான். ஸோ அந்த இடத்துல அவனுக்கு ஒரு தீர்மானம், 3 வேளையும் நான் ஜெபிப்பேன். ராஜாவின் அரண்மனையில் இருந்து 3 வேளையும் ஜெபிக்க ஆயத்தப்பட்டு கொண்டிருந்த ஒரு மனிதன். பாருங்கள், நமக்கு எவ்வளோதான் வசதி வாய்ப்புகள் இருந்தாலும், எவ்வளோ நேரங்கள் இருந்தாலும் நம்மால் ஜெபிக்க முடியல.
நேரம் இருக்கிறவங்க ஜெபிக்க முடியறதில்ல. எனக்கு நேரம் கிடைக்கல என்று நேரத்தை வீணாக்கி விட்டு ஜெபிக்காத ஆயத்தப்படாத இருக்கிற விசுவாசிகளை பார்க்க முடிகிறது. அப்படிப்பட்ட கிறிஸ்தவர்களை பார்க்க முடிகிறது. ஆனால் தானியேல் அடிமை தினத்தில் இருக்கிறான். பாபிலோன் தேசத்தில் அடிமை. அங்கே ஒரு வேலையில் கொடுக்கப்பட்டது. ஒரு அரண்மனையில் வேலைக்குள்ள இருக்கிறான். ஆனாலும் 3 வேளையும் தவறாம ஜெபம் பண்ணுவான். 3 வேளையும் தவறாமல் தானியேல் ஜெபிப்பான். வேலை செய்கிற இடத்துல அப்படிப்பட்ட ஒரு கிருபை அவனுக்கு இருந்துச்சு. ஸோ அவன் ஜெபிக்கிற ஒரு இடம் எருசலேமின் பலகணியை திறந்து வைத்து, ஏன்னா எருசலேமில் தேவாலயம் இடிக்கப்பட்டு கிடக்கிறது. ஒரு நாள் இந்த எருசலேமின் தேவாலயம் கட்டப்படும். கர்த்தர் இறங்கி தன்னுடைய ஜனங்களின் பாவங்களை மன்னிப்பார். கர்த்தர் இறங்கி தன்னுடைய ஜனங்களின் குற்றங்களை மன்னிப்பார். பாபிலோன் சிறையிருப்புக்குள்ளே இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் மறுபடியுமாக எருசலேம் தேவாலயத்தில் போய் ஆராதிப்பார்கள் என்று சொல்லி ஒரு விசுவாசத்தோடு, ஒரு ஆயத்தத்தோடு அவன் தொடர்ந்து ஜெபிக்கிறான். ஒரு காரியத்திற்கு ஆயத்தப்பட்டு நீங்க தொடர்ந்து ஜெபிப்பீங்கன்னா கர்த்தர் அதுல ஒரு வெற்றியை தருவார். தொடர்ந்து நீங்க என்ன காரியத்துக்காக ஜெபிக்கிறீங்களோ, தொடர்ந்து குடும்பத்துக்காக இருக்கலாம், வேலைக்காக இருக்கலாம், வியாபாரத்துக்காக இருக்கலாம், படிப்புக்காக இருக்கலாம், பதவிக்காக இருக்கலாம், ஏதோ சர்ச்சில் ஊழியத்துக்காக இருக்கலாம், ஏதோ ஒரு காரியத்திற்கு நீங்கள் தொடர்ந்து ஆயத்தப்படுவீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பார். கர்த்தர் உங்களுக்கு வல்லமை வரங்களை கொடுத்து உங்களை உயர்த்துவார். தானியேல் ஜெபித்ததனால் ஒரு விசேஷித்த ஆவி தானியேலுக்குள்ளே வர ஆரம்பித்தது. அவன் ஜெபத்தின் வழியாக அவன் ஆயத்தப்பட அவனுக்கு எதிரிகள் வந்தார்கள். இவன் ஜெபிக்க கூடாது என்பதற்காக யாருமே எந்த தெய்வத்தை வணங்கக்கூடாது என்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார்கள். தரீர் ராஜா சட்டம் பிறப்பித்து கூட சிங்கக்கவியில போடப்படும் என்ற அறிவிப்பு வந்த பிறகு கூட எப்பொழுதும் ஜெபிக்கிற ஜெபத்தை தானியேல் செய்தான். அதனால தான் தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. ஆயத்தப்பட்டு கொண்டே இருந்தான். ஜெபிப்பதில் தொடர்ந்து ஆயத்தப்பட்டான். அவன் எப்பொழுதும் தொடர்ந்து செய்ய வேண்டிய காரியத்தை செய்தான். கர்த்தர் பார்த்தார். எருசலேமின் தேவாலயம் மீண்டும் கட்டும்படியாக எஸ்ரா நெகேமியாவை அனுப்பினான். கர்த்தருடைய கரம் அவர்கள் மேல் நன்மைக்கு ஏதுவாக இருந்தது. நேபுகாத்நேச்சரால் இடிக்கப்பட்ட தேவாலயம் மறுபடியும் கட்டப்பட்டது. ஆமா, ஆயத்தம் என்றைக்கும் தோல்வி அடையாது. ஆயத்தம் இல்லாத ஒரு காரியம் செய்வீங்கன்னா, கர்த்தரிடத்தில் ஆயத்தமாக போய் நில்லாமல், கர்த்தரிடத்தில் ஆயத்தப்பட்டு நில்லாமல் போய் நீங்கள் காரியங்களை செய்துவீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு வெற்றியை கொடுத்து விடுவார் என்று நினைக்காதீங்க. தேவ சமூகத்தில் ஆயத்தப்படுங்க. தானியேலை என்கரேஜ் பண்ணுறதுக்கு அங்கே யாருமே கிடையாதுங்க. தானியேல் தனிப்பட்ட மனுஷன். நான் ஒரு காரியத்தை சொல்கிறேன், நல்லா கவனிங்க. உங்களை டிஸ்கரேஜ் பண்ணுறதுக்கு 10 பேர் கூடி வருவாங்க. என்கரேஜ் பண்ணுறதுக்கு ஒருத்தர் கூட வரமாட்டாங்க. தம்பி நீ நல்லா வருவே, தங்கச்சி நீ நல்லா வருவே, சிஸ்டர் நீ நல்லா வருவே, நல்ல எதிர்காலம் இருக்குது, அப்படி என்கரேஜ் பண்ணி உங்களை உங்கள் வாழ்க்கையில் உங்களை ஒரு உயர்ந்த இடத்திற்கு கொண்டு வருவதற்கு அப்படிப்பட்ட விசுவாச வார்த்தைகளை உங்களோட பேச மாட்டாங்க. இன்றைக்கு அவிசுவாச வார்த்தைகளை கிரியை செய்வது தான் சபைகளுக்குள்ள பார்க்கிறோம். அவிசுவாசமான வார்த்தைகளை ஒருவன் எழுப்பினான் அவனை தடுத்து விடுவது, பொறாமைப்படுவது. ஆனால் தானியேலின் மேலே பொறாமைப்பட்ட ஜனங்களால் ஒன்றும் பண்ண முடியல. தொடர்ந்து ஆயத்தப்பட்டு கொண்டிருந்தான். ஒரு தீர்மானத்தில் உறுதியாக இருந்தான். தொடர்ந்து ஜெபிக்க வேண்டிய ஜெபத்தை ஜெபம் பண்ணினான். தானியேலின் காரியம் தரீரு ராஜபார காலத்திலும் பெர்சேனாகிய கோரேசுடைய ராஜபார காலத்திலும் ஜெயமாயிருந்தது. உங்கள் காரியத்தில் கர்த்தர் ஜெயம் தருவார். நீங்கள் ஆயத்தப்படணும். குதிரை எத்தனை நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும். ஜெயமோ கர்த்தரிடத்திலிருந்து வந்தது. எஸ், ஆயத்தப்படாத சவுலை கொண்டு தேவனால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. ஆயத்தப்படாத இஸ்ரவேல் மக்களை கொண்டு ஒன்றும் செய்ய முடியவில்லை. ஆயத்தப்பட்ட தாவீதை கொண்டு தான் கர்த்தர் கோலியாத்தை முறியடித்தார். ஆயத்தப்பட்ட தானியேலை கொண்டுதான் எருசலேம் ஆலயத்தை மறுபடியும் கட்டி எழுப்புவதற்கு தேவன் வாசலை திறந்தார். கர்த்தரே தெய்வம் என்று தரீரு ராஜா சிங்க கவியிலிருந்து கொண்டு வந்த தானியேலை வெளியே கொண்டு வந்து கர்த்தரே தெய்வம், தானியேலின் தேவனே தேவன் என்று சொல்லத்தக்கதாக காரியங்கள் மாறினது. எஸ், காரியம் ஜெயமாய் முடியும். காரியம் மாறுதலாய் முடியும். நீங்கள் ஆயத்தப்படுவீங்கன்னா, ஆயத்தம் இல்லாமல் தேவ சமூகத்தில் காத்திருக்காம, தேவனிடத்தில் ஒரு வசனத்தின்படி தன்னை காத்து கொண்டு நடக்காம கர்த்தர் எனக்கு ஜெயம் கொடுப்பாருன்னு நினைச்சிங்கன்னா நிச்சயமாய் உங்களால் ஜெயம் பெற முடியாது.
ஆண்டவர் இந்த மாதம் கொடுக்கிற வார்த்தை என்ன தெரியுமா? நீ ஆயத்தப்படு, ஜெயம் கர்த்தரால் வரும். நீ எழும்பி போ, கர்த்தர் உனக்கு ஜெயம் கொடுப்பார். நீ எழும்பி போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா, நீ எழும்பு, ஆயத்தப்படு. நீ போய் அங்கே நில்லு, கர்த்தர் உனக்காக பேசுவார், கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுவார், கர்த்தர் உனக்காக வழக்காடுவார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சின்னமே, கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், எங்க விழுந்து கடுங்க, நீ ஆயத்தப்படு. என்ன காரியத்தை செய்ய நினைக்கிற, ஆயத்தப்படு, கர்த்தர் உனக்கு ஜெயத்தை கொடுப்பார். ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தினால நான் ஜெபிக்கிறேன். இன்றைக்கு உம்முடைய வார்த்தையின்படி கீழ்ப்படிந்து உம்மிடத்தில் ஆயத்தப்பட்டு ஒவ்வொரு காரியத்தையும் செய்வதற்கு முன்பாக ஆயத்தப்பட்டு ஜெபித்து 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 அவர்கள் புறப்பட்டு போவார்களானால் அவருடைய காரியங்களை கர்த்தர் வாய்க்க செய்யுங்கப்பா. ஜெயத்தை கொடுங்க. காரியம் கர்த்தரால் வரட்டும், காரியம் ஜெயமாய் முடியட்டும். படிப்பு காரியம் ஜெயமாய் முடியட்டும், வேலை காரியம் ஜெயமாய் முடியட்டும், பிஸ்னஸ் ஜெயமாக முடியட்டும். ஆமாண்டவரே, நிறைய காரியத்தை செய்யலாமா வேணாமான்றே ரெண்டு மனசோடு இருக்கிறவங்க ஆயத்தப்படட்டும். ஒரே மனதாய் கர்த்தரால் முடியும் என்று விசுவாசிக்கட்டும். தேவனாகிய கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபையும் வரங்களையும் கொடுத்து ஆவியானவர் நடத்துவீராக. கர்த்தருடைய கரம் ஆசீர்வதிக்கட்டும். அப்படியே செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். God bless you.